வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. நேற்று நீலகிரி மாவட்டம் முதுமலையில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் என்று மழை பொழிந்திருக்கிற நிலையில் உள்ளேயும் ஆங்காங்கே தூறல் காணப்பட்டிருக்கிறது. இப்படி 1 சென்டிமீட்டருக்கு கீழ் மில்லிமீட்டரில் தான் நேற்றைக்கு பெரும்பாலானங்களில் மழை இருந்தது. ஆனால் முதலில் மழை பொழிவு வேறெங்கும் பெரிதாக இருந்ததாக தெரியவில்லை. கேரளாவில் மழை, ஆனால் கர்நாடகாவின் மைசூரு அதற்கு மேற்கே மழை. நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கர்நாடகா மற்றும் கேரள பகுதியில் மழை. இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய, அதாவது வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் குடைபோல் காற்றை இறக்க தமிழ்நாட்டின் தரையேறி உள்ளே போகும் காற்று குளிர்காற்றாக 24 மணி நேரமும் பயணிக்கும். ஆனால் அது பகலிலே வெயில் வந்ததும் அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பமடைந்து மேலெழும். மேலெழுந்து குளிர்விக்கக்கூடிய இடம் கேரள எல்லையோரம் தான். ஏனென்றால் உயரடுத்த குளிர்காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதி போய் தான் அது கீழ்மட்டத்துக்கு வருகிறது. முழுமையாக வெப்பமடைய தொடங்குவதே உள் மாவட்டங்களில் தான். கடலோரம் வெப்பம் குறைந்திருக்கும். உள்ளே போய் வெப்பமடைந்து மேற்கே போய் அந்த நீராவியானது கேரளாவிலும் கேரள எல்லையோரத்திலும் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை, மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். அவ்வளோதான் மழை. இன்றைக்கு தேதி 25. கேரளாவில் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் அதாவது கேரள எல்லையோர தமிழ்நாட்டில் மழையில் மழை இருக்கும். வால்பாறையில், நீலகிரியில். அவ்வளவுதான். அடுத்தபடியாக நாளை, அதாவது இன்றிலிருந்தே வெப்பம் அதிகரிக்கும். நேற்றைக்கே 38 டிகிரி, இன்றைக்கு 39 டிகிரியாக உயரும். குறிப்பாக எங்கெல்லாம் உயரப்போகுதுன்னா, இதுவரைக்கும் கரூர், பரமத்தி, ஈரோடு, சேலம் தான் உயர்ந்தது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் வெப்பம் எங்கெல்லாம் உயரப்போகுதுன்னா வேலூர், திருத்தணி, மேலும் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உட்பட. ஏன் திருநெல்வேலினா உயரழுத்த காற்று பரவலாக வலிமையாக நீடிக்கிற காரணத்தினாலும் கிழக்கிலிருந்து அனுப்பி கொண்டிருந்த குறைந்த அழுத்த கிழக்கு காற்றும் ஏறாமல் நிலநடுக்கோட்டிலேயே பயணிக்கிற காரணத்தினால் திருநெல்வேலிக்கும் உயரழுத்த காற்று பயணிக்கிறது. திருநெல்வேலிக்குள் உயரழுத்த காற்று ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொடங்கி உள்ளே அனலாக திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கும், புதுக்கோட்டையில் நுழையும் காற்று மதுரைக்கு அனலாக மதுரை விமான நிலையம், குறிப்பாக மதுரை விமான நிலையம் அதிகமாக இருக்கும். ஏன்னா விமான நிலையம் என்றாலே மரங்கள் இருக்காது. ஏனென்றால் ஓடுபாதைகள் வேண்டும் என்பதற்காக மரங்கள் இருக்காது. கண்டிப்பாக பாருங்க, நீங்களும் புரிஞ்சுக்கணும். மரங்கள் இல்லாமல் இருந்தால் எப்படிப்பட்ட வெயில் இருக்கும் என்பதை மரங்கள் அழிக்கிறோம். அதனால நாம் மழை பொழிவிற்கும் வெயிலுக்கும் அதிகமாக இருக்கு. இப்போ எதற்காக இதை ஒப்பிடுறோம்னா, சென்னை விமான நிலையம் இருக்கு, அங்கே ஒரு வெப்பநிலை இருக்கும், நுங்கம்பாக்கத்தில் ஒரு வெப்பநிலை இருக்கும். அதற்கும் இதற்கும் கடுமையான வேறுபாடு இருக்கும். ஆகவே நாம் எல்லோரு இடத்துலையும் விமான நிலையம் தேவை, அது இல்லைன்னு சொல்ல. மரங்கள் இல்லாத காரணத்தினால் வெப்பம் உயர்கிறது, உணரும் வெப்பம் அதிகமாகிறது என்பதை புரிதலுக்காக இந்த தகவல். ஆகவே நாம் சுற்றுப்புறத்தில் மரங்களை வளர்த்தால் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்தால் கூட, மேலெழுந்த பிறகும் தொடர்ந்து மேலெழுந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதை தொடர்ந்து, அதாவது பற்றாக்குறை ஏற்படுத்தாத வண்ணம் மரங்களிலிருந்து ஆக்சிஜன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே நமக்கு தேவை உணரும் வெப்பநிலையை குறைப்பதற்கு மரங்கள். ஆகவே உள்ளே போய் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, மதுரை விமான நிலையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தோட திருச்சி மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி திருச்சி மற்றும் சேலம், ஈரோடு, கரூர் மற்றும் அப்படியே உள்ளே போக போக மலைப்பகுதி தவிர்த்து சமவெளி பகுதிகளில் அதிகமாக இருக்கும். திருவண்ணாமலை சமவெளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்ட சமவெளி, அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்ட சமவெளி, திருத்தணி உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள்,
இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த வெப்பம் 31ஆம் தேதி வரை அதிகரித்திருக்கும். இதோட உச்சபட்ச வெப்பம் 29ஆம் தேதி தொடும். இன்றைக்கு தேதி 25. படிப்படியாக வெப்பம் அதிகரித்துட்டே இருக்கும். இன்றைக்கு 39ஆக இருக்கலாம், 38.5 இருக்கலாம், நாளைக்கு கண்டிப்பாக 39ஆக இருக்கும். இது எங்கே உள்ளே எல்லா இடத்துக்கும் கிடையாது. கடலோரம்லாம் 31 தான், கடல் ஓரம் 31 32 தான். உள்ளே கடல் ஓரம் உயரழுத்த காற்று குளிர்காற்று வருகிறது, அங்கே 31 தான் இருக்கும். இந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்த காரணத்தினால உள்ளே போய் அனலாக போகிறது, வறண்ட காற்ற போகுது, அதனால வெப்பம் அதிகரிக்குது. இன்றைக்கு 38.5 இருந்தாலும் நாளை 39. எல்லா இடம் கிடையாது. அதிகபட்ச வெப்பநிலை ஏற்கனவே கரூர் பருவத்தில் பதிவாகி கொண்டிருந்த இடத்தை சொல்கிறேன். இப்போ இனிமேல் திருச்சிக்கும் அது பதிவாகும், வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும், அதே போல் திருத்தணிக்கும், அதே போல் மதுரைக்கும், பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கும் பதிவாகும் என்பது இப்போ கோவில்பட்டி எல்லாமே, சிவகாசி, இது எல்லாமே இடத்துக்கும் பதிவாகும், கயத்தாறு எல்லாமே பதிவாகும். இந்த வெப்பம் நாளை கண்டிப்பாக 39 ஆகும், 39.5 ஆகும் 27ஆம் தேதி. 28ஆம் தேதி 39.40 நெருங்கும். 40 தொடும் நாள் 29ஆம் தேதி 40 டிகிரி செல்சியஸ். ஆக 38 என்பது 100, 39 என்பது 102, 40 என்பது 104 டிகிரியாக தொடும். 104 டிகிரியாக வரக்கூடிய 29ஆம் தேதி 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டும். குறிப்பாக வேலூர், திருச்சி, மதுரை மற்றும் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை கூட 39 இருக்கும், 39 என்பது 102 இருக்கும். ஆனால் திருச்சி மற்றும் வேலூர் இதெல்லாம் 40 தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, 39 கண்டிப்பாக இருக்கும். சரி, 29ஆம் தேதிக்கு பிறகு என்னாகும்? 29ஆம் தேதி வரை கேரளாவில் மட்டும்தான் மழை. 29க்கு பிறகு 30 31 கொஞ்சம் வெப்பம் குறையும். ஏனென்றால் காற்று சுழற்சி 2ஆம் தேதி நம்மை தொட இருக்கிறது. ஆனால் அது வலுவான மழை தரப்போற காற்று சுழற்சி இல்லை. உயரழுத்தம் கொஞ்சம் விலகும், வெப்பநிலையை கொஞ்சம் தணிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, காற்று சுழற்சி தொலைவில் இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும், நெருங்கி வந்தால் வெப்பத்தை கொஞ்சம் தணிக்கும். ஏறி இரு காற்று இணைவை ஏற்படுத்தினால் மழை பொழிவை தரும். அதன் அடிப்படையில் 30 31 1ஆம் தேதி மீண்டும் 38ஆக குறையும். சார் 38 எவ்வளவு? 100 டிகிரி. படபடன்னு படிவு கீழே போயிடாது. 104 போனது 100 டிகிரியாக குறையும். 30 31 1ஆம் தேதி 100 டிகிரியோ அல்லது 1ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கீழே 98.6 டிகிரியாக குறையும். 1ஆம் தேதி 98.6 குறையும். 104க்கு போயிட்டு 98.6 1ஆம் தேதி ஏப்ரல் 1 தனியும். பிறகு ஏப்ரல் 2 மேகமூட்டங்கள், புழுக்க வானிலை, அனல் இருக்காது. அனல் இல்லாமல் வியர்வை வானிலையை ஏற்படுத்தும். 2ஆம் தேதி ஏப்ரல் 2 நாம் எப்போது சொல்லியிருக்கோம்? 2 12 22 2 12 22. அடுத்து வரக்கூடிய மழை நாள் 2 3 4 5 2 3 4 5 6 7 8 கூட இருக்கும். இந்த நாட்களிலே கிழக்கு காற்று நுழைய, உயரழுத்த காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி கொடுக்கும். ஆங்காங்கே கொடுக்கும். 5 6 7 8 தேதிகளிலே அது வடவுள் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் உள்ளேயும் மேற்கேயும் எல்லா மாவட்டங்களுக்கும் 5 6 7 8 தேதிகளிலே தூறல் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். பெருமழை அல்ல, ஒதுக்குதலுடன் கூடிய தூறல் நனைக்கும் மழை பொழிவு ஏப்ரல் 5 6 7 8. 2ஆம் தேதி தென் மாவட்டங்கள் கடலோரம், 2 3 4 தென் மாவட்டங்கள் கடலோரம். ஆனால் கொஞ்ச நேரம் தான், மதியத்தில் வரும், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் 10 நிமிடம் 5 நிமிடம் தான் இருக்கும். அந்த தூறலும் அப்படியே போயிடும், உள் மாவட்டங்களுக்கு போயிடும், உள்ளே போய் 5 நிமிடம் கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் போயிடும் 2 3 4 5 மாலை நேரத்தில். கடலோரம் டெல்டாவெல்லாம் மதியத்தில் லேசாக ஒரு தூறல் கொடுக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி, புரியுதுங்களா? 5 6 7 8 கடலோரம் கொடுக்கும், உள்ளே போயும் கொடுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும், வடகடலோரம் கொடுக்கும். 5 6 7 8 வடகடலோரமும் கொடுக்கும். 5 6 7 8 9 வடகடலோரமும் கொடுக்கும், உள்ளேயும் போய் கொடுக்கும். ஆனால் அதே மழை தான், பரப்பில் கூடி இருக்கும், அவ்வளவுதான். அதே 2ஆம் தேதி கொடுக்குற அதே 5 நிமிடம் 10 நிமிடம் மழை தான்
தூறல் நினைக்க மாட்டேதான். அது எல்லா மாவட்டங்களுக்கும் 5, 6, 7, 8 கொடுக்கும். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி மதியத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் டெல்டாவிற்கு உள்ளே போய் ஆங்காங்கே கொடுக்கும். இப்படி இருக்கும். சரி, எப்போ சார் பரவலான மழை, நல்ல மழை விவசாயத்துக்கு தேவைப்படுது சார் மழை, அது எப்போ பெய்யும்? நிலக்கடலைக்கு தேவை, உளுந்துக்கு தேவை, பல்வேறு பணிகளுக்கு தேவை. அது எப்போ பெய்யும்னா ஏப்ரல் 12 2 முடிஞ்சிட்டு அடுத்தது ஏப்ரல் 12. ஏப்ரல் 10க்கு மேல் சிஸ்டம் சொல்கிறோம். அந்த சிஸ்டம் வெப்பநிலையை மீண்டும் உயர்த்தி குறைக்கும். மீண்டும் உயர்த்தினா எப்போ? 9, 10, 11 ஏற்றும், 12 குறைக்கும். மீண்டும் மழை லேசா தூறல் சாரலாக வரும். 12, 13, 14, 15 மீண்டும் மழை. அந்த மழை பரவலாக ஒரு நல்ல மழை பொழிவை தர வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் 12, 13, 14, 15. சரி, அப்புறம் 16, 17, 18 வெப்பம் கொஞ்சம் கூடும். அப்புறம் மறுபடியும் 19, 20 வெப்பம் குறையும். 21, 22, 23, 24 மீண்டும் மழை. இப்படி ஏப்ரலில் 3 நிகழ்வுகள், அதாவது 12, 22 2 நிகழ்வு தான். 2 நிகழ்வு மாத இறுதியில் ஒன்று இருக்கலாம். 2ஆம் தேதிக்கு நெருக்கமாக வர நாளில் அதாவது 30ஆம் தேதி வாக்கில் இருக்கும், ஏப்ரல் 30. அதுக்கு அடுத்தது மே 2, மே 12 அடுத்தது மே 2, மே 12. ஆக ஏப்ரல் 10 மே 15க்குள் 4 நிகழ்வுகள். நிகழ்விற்கு 3 நாள் மழை, மீத நாள் எல்லாமே வெயில். இதில் நிகழ்வு நெருங்கக்கூடிய நாளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும். நிகழ்வு நாளில் மழை இருக்கும். ஆக மழை 3 நாள்னா முன்னாடி 2 நாள் வெப்பம் குறைவாக இருக்கும், பின்னாடி 2 நாள் வெப்பம் குறைவாக இருக்கும். அவர் 5, 6 நாள் வெப்பமும் குறைவாக இருக்கும், 3 நாள் மழை இருக்கும். ஆக 4 நிகழ்வு, 20 நாள், 35 20 பாக்கி போனால் பாக்கி 15 நாள் வெயில், அனல் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது சித்திரையில் வெயில் 15 நாள், 9 நாள் மழை இருக்கு, 3 நாள் விட்டு, அதாவது 10 நாட்களுக்கு 3 நாள் என்ற விகிதத்தில் பாக்கி நாள் இதமான வெப்பம், 15 நாள் அனல் வெயில் இருக்கு. புரியுதுங்களா? 15 நாளும் ஒரே மாதிரியா இருக்காது. 5 நாள் அனல் வெயில், மீதம் 3 நாள் வெப்பம் குறைவாக இருக்கும், 3 நாள் மழை. பிறகு இப்படி இருக்கும் மழை சித்திரையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மழை இருக்கிறது, இப்பொழுதைக்கு இல்லை. இப்பொழுது வெயில் உயரும், பிறகு மழை வரும், தூறல் சாரல் கொடுக்கும், புழுக்கத்தை கொடுக்கும். சித்திரையில் மழை இருக்கிறது. 2ஆம் தேதி ஏப்ரல் 2 தூறல் சாரல் தான். 5ஆம் தேதியிலிருந்து உள் மாவட்ட தூறல் சாரல். 10ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது. அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். பெய்யும் இடத்துல மிதமாக சற்று கனமாக பெய்தாலும் ஒதுக்குதலுடன் தான் மழை. பெய்யப்போவது கோடை மழை. நிகழ்வு மழை வலுவாக வந்தால் கூட அது எந்த இடத்தில் வருகிறதோ, எந்த இடத்தில் இரு காற்று இடம் ஏற்படுத்துகிறதோ அதை பொறுத்து தான் மழை பொழிவு அமையும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.